நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் நான் கத்து தரேன். நான் கத்து தரேன். சார் விடுங்க சார், விடுங்க சார். டேய் டேய் கர்ம வணக்கம் சார்வால். யோ நீ எல்லாம் ஒரு பிடி மாஸ்டரா? சார்வால் என்ன சார்வால் இப்படி சொல்லிட்டியே? பின்ன என்னய்யா பிடினா சும்மா கின்னு போலீஸ் மாதிரி இருக்க வேண்டாமையா? நீ என்னய்யா போலீஸ் மாதிரி கூல கும்பிட்டு போடுற? எஸ் சார். என்னய்யா அது? அட்டென்ஷன் சார். நீ அட்டென்ஷன் ஆகி என்னையே அட்டென்ஷன் பண்ற? சாரி சார். யோ உனக்கு மீச வளருமா வளராதா? வளரும் சார். எப்பயா வளரும்? கமிங் சூன் சார். இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சா இல்ல. உனக்கு ஒரு மாசம் லீவ் தரேன், போய் மீசையை வளர்த்துட்டு அப்புறம் வாயா. சார் மீசை என்ன லக்கான் கோழியா ஏற போட்டு ஒரு மாசத்துல வளர்க்கறதுக்கு? அது மெதுவா வளருவான் சார், மெதுவா தான் வளருவான். யோ உன் மீசைக்காக தான் ஐயா உன்னை பிடியாவே செலக்ட் பண்ணோம். மீசை இல்லாம உன்னை பாக்குறதுக்கு பிபி ஊதுற மாதிரி இருக்கு. ரிப்பீட் சார். என்னது சார்? பிபி ஊதுற டயலாக் ரிப்பீட் ஆகுது சார். யோ ஒரு ஒட்டு மீசையாவது ஒட்டிட்டு வாயா. சார் அது வடிவேல் படம் பார்த்த மாதிரியே இருக்குமே, பரவாயில்லையா சார்? இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. 1 minute சார். யோ என்னையா அது? மீச சார் வைக்கிறதுன்னு ஆயிப்போச்சு, வஞ்சகம் இல்லாம வச்சிருவோமேன்னு தான். யோ அவைலபிள் மீசை வைக்காம ஆர்டர் பண்ணி ஒரு மீசையை வையா. எஸ் சார். சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்னையா? சார் இந்த கெட்டப்ல நான் தில்லு முள்ளு ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க சார். யாரு என் பேசிக்கிறது? பொண்டாட்டி சார். முதல்ல உன் பொண்டாட்டிய அரவிந்த் கண் ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய் கண்ணை செக் பண்ணி ஒரு கண்ணாடி போடியா. கருப்பா காந்த மாதிரி இருந்துகிட்டு உனக்கு ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிற நினைப்பா? சாரி சார். ஆமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன ரூம் எல்லாம் தேடிட்டு இருந்தியாம? என்ன விஷயம்? அதை என் வாயால எப்படி சார் சொல்லுவேன்? சரி சொல்லாத விடு. சார் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சார் சொல்லுவேன்? இல்ல சார், ஒரு ஃபீலுக்காக சொன்னேன். யோ விஷயத்த சொல்லியா? நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது பிடி வந்திருக்காங்க சார். என்னது? ஆமா சார், ஒரு புது பிடி வந்திருக்காங்க. இப்ப என்னத்துக்கு இன்னொரு பீட்டின்ற? இருக்கிற ஒரு பீட்டியவே வேலையை விட்டு தூக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் சார். இல்ல இல்ல இருக்கிற ஒரு பீட்டிக்கே வேலை இல்லாம இருக்குன்ற, இதுல என்னத்துக்கு இன்னொரு பீட்டி? சார் இன்னொரு பிடி எடுத்தது கூட பரவாயில்ல சார், ஆனா அது உங்க நாலேஜுக்கு வராம பண்ணாங்க பாருங்க சார், அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆமா இல்ல, அத நான் யோசிக்கவே இல்லையே. நீங்க யாரு சார்? யாரு? நீங்க ஒரு கல்வி தந்தை, கருப்பு கண்ணாடி அணிந்த கண்ணியவான், வாரி வாரி தரும் வள்ளல் அழகர். யோ நான் யாருக்கு இது கொடுத்தது இல்லையா சார்? வீட்டு செலவு காசு கொடுக்குறீங்களே அது உண்டு. அப்ப நீங்க தான் சார் வள்ளல். சரியா விஷயத்துக்கு வாயா. சார் உங்க கவனத்துக்கு வராம நம்ம இனத்துக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சேன்னு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இப்ப என்னையா வேணும்ன்ற? எனக்கு வேணும் சார். என்ன வேணும்? நீதி வேணும் சார். யோ சோப் வாங்கிட்டு நீதி கேக்குற மாதிரி நீதி கேக்குற? ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியரே, டீச்சரில் டீப்பானவரே, வாத்தியார்களின் வசந்தமே, புறப்படு புயலன, பிடி பிடி என அந்த பீட்டியை ஒரு பிடி பிடி, துரத்தடி துரோகத்தை, வென்றெடு நியாயத்தை. யோ பிரமாதம்யா, சூப்பர்யா, எப்படியா? எல்லாம் மீட்டிங் கேட்டு வளர்த்தது சார். பிரமாதம்யா, வாயா இப்பவே நம்ம போறோம். அந்த புது பீட்டிய இந்த ஸ்கூலை விட்டு இல்லையா இந்த ஊரை விட்டே துரத்துறோம். ரொம்ப நன்றி சார். யோ அட்வான்ஸ் வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்லையா சார்? பீட்டிய துரத்துறதுக்கு அப்புறம் நன்றியை நான் வாங்கிக்கிறேன். ஆமா இதுக்கு எப்படியா சுண்ணாம்பு தலையை ஒத்துக்கிட்டான்? அந்த பிடி ஸ்டாலின் கூட்டிட்டு வந்த பிடி சார். யோ என்னையா சொல்ற? அந்த பிடி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு சார். இது ஒண்ணு போதையா அந்த புது பீட்டிய வேலையை விட்டு துரத்துறதுக்கு? ஆமா சார். யோ இந்த பீட்டிய வேலையை விட்டு துரத்துறது மட்டும் இல்லையா, பீட்டி மண்டையில நறுக்குன்னு 2 கொட்டு கொட்டி நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி அனுப்புறோம் இல்லையா பாரியா. ரொம்ப நல்லது சார். ஆமா இது பத்தி சுண்ணாம்புல பேசுனியா இல்லையா? இல்ல சார். ஏன் பேசல சார்? இந்த மாதிரி வில்லத்தனமான வேலைக்கெல்லாம் நீங்க தான் சார் சரியா வருவீங்க. யோ முதல்ல அந்த பீட்டிய வேலையை விட்டு துரத்துறேன், அப்புறம் இத பத்தி பேசிக்கிறேன். எஸ் சார். யாரு? சாரி கண்ணா. யாரு? கைபாவா? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன கண்ணா என்ன கேட்டுட்டு இருக்க? கிரிக்கெட் ஸ்கோரா? இல்ல. தசை மண்டலத்துல 3 வகையான தசை மண்டலம் இருக்கு. அது என்னன்னாண்டா எலும்பு தசைகள், மென் தசைகள். ஹே ஸ்டாலின் சார் குரல் மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம என்ன ஆமா அவரோட குரல் தான். சார் எனக்காக கிளாஸ் எடுக்கிற மாதிரி இப்படி ரெக்கார்ட் பண்ணி தந்தாரு. எது கண்ணா இது? நீங்க எல்லாம் டவுட் வர்றப்போ புக் எடுத்து பாப்பீங்கல்ல, அதே மாதிரி நான் டவுட் வர்றப்போ இத ரீவைண்ட் பண்ணி கேட்டுப்பேன். கண்ணா உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டம் நினைச்சா கஷ்டம், இல்ல நினைச்சா இல்ல.
இல்ல கஷ்டம்தான். இந்த கடவுளுக்கே கண் இல்ல இல்லடா. அப்ப அவரும் எல்லா மாதிரி தான் சொல்ல வரியா? அப்படிலாம் சொல்லாத கண்ணா, மனசு கஷ்டமா இருக்குது. இல்ல கடவுளுக்கும் கண் இல்லன்னு பொட்டுல சொன்னால. ஆமா, அவர் கண் இல்லதான். இருந்தா இவ்வளவு கஷ்டம் கொடுப்பாரா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எத்தனையோ பசங்க செத்து போறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் பரவாயில்லதான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவரு உன்னையும் எங்களை போல படைச்சிருக்கலாம்ல. இத பத்தி நம்ம பேசுறது இல்லன்னு முடிவு பண்ணிருக்கோம்ல. நீ தானே ஆரம்பிச்ச. சரி சரி, நான் எதுவும் சொல்லல, போதுமா? கண்ணா உனக்கு கஷ்டமா இல்ல கண்ணா? எதுக்கு ஆலயமணி? டேய் நீ சொல்றா. நாங்கெல்லாம் விளையாடும் போதே நீ வந்து விளையாட முடியலையே, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு ஃபீல் பண்றான். அதானடா. டேய் இப்ப என்ன இதை பத்தி பேசணும்னு சொன்னா திரும்பி பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறீங்க? ஆமா, கண்ணனை பத்தி தெரியும்ல, அவன் எதுக்குமே அசர மாட்டான் இல்ல கண்ணா? ஆமா ஆமா, அவன் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அதான்டா கண்ணே. நான் கண்ணா எதுவுமே பேச மாட்டேங்கிற. கஷ்டமா தான் இருக்கும், சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்ணா ஆமா கைபா, சூரியன், நிலா, அருவி, குருவி இதெல்லாம் பார்க்க முடியலன்னு நான் எப்பவுமே வருத்தப்பட்டது இல்ல. வேற என்ன கண்ணா கஷ்டமா இருக்கு? நீங்க எல்லாம் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. ஸ்டாலின் சார் எல்லாம் என்கிட்ட அன்பா இருக்காரு. உங்களெல்லாம் பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு பார்வையில் இருந்தால எங்க அப்பா மேல விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு பார்வை இருந்தா அவங்கள விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. உங்களோட எல்லாம் மத்தவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்குடா. எங்களோட மத்தவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது யார் சொன்னது? உங்களோட சைக்கிள் விட முடியல, ஆத்துக்கு வந்து நிக்க முடியல. இதெல்லாம் பண்ணாதானடா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். யார் சொன்னது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல, நீ எனக்காக சும்மா சொல்ற. நான் கண்ணா இப்படி ஃபீல் பண்ற. உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னது? அப்படியே சத்து வர மாதிரி பந்தெல்லாம் இருக்கும். அது இருந்தாதால கிரிக்கெட் எல்லாம் விளையாட முடியும். அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. வா ஃபுட்பால் விளையாடலாம். எனக்கு தான் பார்வை இல்லையே. பார்வை இல்லைன்னா என்ன? அதுக்கு தானே அங்க இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. கைபாம் பாக்கண்ணா எந்திரி. பாலப்புறா இது எதுக்கு? அதான் நாங்க இருக்கோம்ல. இது குடுக்கண்ணா. கண்ணா நீ என் தோள் மேல கை போட்டுக்கோ, நான் உன் தோள் மேல கை போட்டுக்கிறேன். வேண்டாம் கைபாம், என்னை விட்டுருங்க. கண்ணா அட வாக்கண்ணா. ரெடி? பயமா இருக்கு கைபாம். பயப்படாத கண்ணா, நான் இருக்கேன். இப்ப என்ன செய்யலாம்? உன் காலு கிட்ட தொட்டு பாரு. பந்து உதாத. இப்ப பந்து எங்க? அவங்களே நம்ம காலு கிட்ட தள்ளி விடுவாங்க. இந்தா இத வந்துச்சு பாரு. உத கண்ணா. அதுதான் கண்ணா உத. அப்படியா சார்? சார் அங்க பாத்தீங்களா சார் பசங்கள? ஏய் ரொம்ப ஜாலியா விளையாடுறானுங்கல்ல? ஆமா சார், நம்மளும் விளையாடலாம் சார். வா டேய் டேய் கண்ணா, விளையாடுறதுக்கு நாங்களும் வரோம்டா. கண்ணா, நானும் தான் விளையாட போறேன். இப்படி திரும்பு. ஏய் வா வா வா, சூப்பரா கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் சார், அதோ அங்க பாருங்க சார். எங்கயா? அங்க பாருங்க சார். இத இப்படி பிடிச்சிட்டு அப்படி போடணும். யோ எங்கயா பீட்டி? உங்களுக்கு தெரியலையா சார்? யோ ஒரு பீட்டி நின்னு எனக்கு தெரியாதா? அப்போ உங்களுக்கு என்னதான் சார் தெரியுது? கொஞ்சம் பசங்க கொஞ்சம் பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானா? அதுல ஒரு 10வது படிக்கிற பொண்ணு கலர் ட்ரெஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கு. ஐயோ, அது 10வது படிக்கிற பொண்ணே இல்ல சார். அதுதான் சார் பிடி. யோ என்னையா சொல்ற? ஆமா சார், அந்த ட்ராக் பேண்ட் ஷூட் போட்டிருக்க பொண்ணு தான் சார் பிடி. யோ அது சின்ன பொண்ணா இருக்கையா? நல்லா பாருங்க சார், பெரிய பொண்ணு சார். சேச்சே, அது சின்ன பொண்ணுயா. அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி
இப்படி நானதில்ல புத்தி மாறி போனதில்ல உன்ன பின்ன நேர்ந்ததில்ல மூக்கு நுனி வேர்த்ததில்ல. சார் சார் ஐயோ இப்ப எதுக்கா கத்துற? போய் 2 குட்டு குட்டுங்க சார். குட்டுறதா? அவ என் நெஞ்சிலேயே குத்திட்டாயா. கிளம்பும் போது மண்டையிலே குட்டுறேன்னு சொன்னீங்களே, அப்படியா சொன்ன? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையா? சார் அந்த பீட்டிய கொன்னுருவேன்னு சொன்னீங்களே. யோ அவ என்னையே கொண்டுட்டாயா. சார் பர்னபாஸ், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் மாதிரியா? சார் ஆமையா, நீ பீட்டினதும் உன்ன மாதிரி வழுக்க தலையோடயோ நம்ம சுண்ணாம்பு தலைய மாதிரி தொப்பையோடய வந்திருப்பாங்க நினைச்சு ஏமாந்துட்டயா. இப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? அது வந்து இந்த பீட்டி அம்மாவை எப்படி திட்டுறதுன்னு தான். எப்படினாலும் வாயால தான் சார் திட்டணும். யோ அது எனக்கு தெரியாதா? இந்த அழகனோட பாலிசி அதுக்கு இடம் கொடுக்காத நெய்க்குருவி. ஒய் சார். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு எப்பவுமே விட சொல்ல முடியாது பர்னபாஸ். பாலிசி அவ்வளவுதான். அந்த பாலிசி தான் என்னன்னு சொல்லுங்களேன் சார். பொண்ணுங்க நம்மள எவ்வளவு வேணா அள வைக்கலாம், ஆனா பொண்ணுங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நம்ம வேஸ்ட் பர்னபாஸ். சார் சார் என்ன சார் இப்படி பேக் பல்ட்டி அடிச்சிட்டீங்க? சாரி பர்னபாஸ். அப்ப இது அவ்வளவுதானா? நீ ஏன்னா அந்த பீட்டியோட தர்ம யுத்தம் நடத்தலாம், ஆனா இந்த யுத்தத்துல அழகா கலந்துக்க மாட்டாயா. சார் அந்த பொண்ணு ஸ்டாலின் சப்போர்ட் சார். மெய்க்குருவி, நம்ம அண்ணன் கவுண்ட் பண்ணி சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன? கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருந்தா பாராட்டி தான் ஆகணும். சார் என்னையா? சார் அந்த பொண்ணை பார்த்த உடனே என்ன எடிட் பண்ணிட்டீங்களே சார். சரி சரி சண்டை போடாம நீ ஒரு ஓரமா இருந்து உன் பசங்களை கோச் பண்ணியா? அவங்க பசங்களை கோச் பண்ணட்டும். யோ பாத்தியா, அவங்க மேல உன் பசங்க அடிக்கிற பால்கள் பற்ற போது. அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேயா. என்னையா முழிக்கிற? சார் அவங்க 7Cக்கு கோச் பண்ண போறாங்க சார். யோ 7Cயும் நம்ம ஸ்கூல்ல ஒண்ணுதாயா, அது மட்டும் என்ன வேற ஸ்கூலாயா? சார் இது அநியாயம் சார். யோ நீ எல்லாம் ஒரு பீட்டியாயா? சார் ஃபுட்பாலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். FOOD. அவுட் அவுட். சார் அப்போ இந்த டி இல்லனா இந்த டி வருமா சார்? போய் டீயை குடியா. ஃபுட்பாலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத நீ எல்லாம் ஒரு பீட்டி. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். சார் 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 யோ ஏன் அழுவுற? வரும்போது அந்த பிடியை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. இப்ப என்ன டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? சரி 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 சரியா, அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணோம் அவ்வளவுதானே. பண்ணிரலாம்யா. எப்போ சார் பண்றயா? எப்போ சொல்லுங்க சார். யோ நீ முதல்ல மீசியை வளர்த்துட்டு வா, அப்புறம் அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ற பத்தி யோசிப்போம். சார் யோ இப்ப கிளம்புறியா இல்ல? தேங்க்யூ சார். அடியாத்தாடி குருவி சார் பசங்களை பார்த்தாயா? இல்லையே சார். கிளாஸ்ல இருங்கடான்னு சொன்னேன், எங்க போனானுங்க? சார் அவங்க கிளாஸ்ல இல்லனா கிரவுண்ட்ல தான் சார் இருப்பானுங்க. வாயா பார்க்கலாம். டேய் சார் இங்க என்ன பண்றீங்க? இல்ல சார் எக்ஸசைஸ் பண்றோம். நான் தான் எனக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதான்றா. சார் எனக்கு வேண்டான்னு சொன்னாருண்டு. சொன்னோம் சார், மிஸ் தான் நான் சொல்லிக்கிறேன்னு கூட்டு வந்துட்டாங்க சார். சார் நான் சொல்ல அந்த அம்மா ஒரு மார்க்கமான ஆளுன்னு அத வராங்க பாருங்க. என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் விளையாடுங்க. என்ன ஸ்டாலின்? இல்ல 4 நாள் நான் ஊர்ல இல்ல, அதான் இன்னைக்கு மேட்ச் எடுக்கலாம்னு பசங்கிட்ட சொல்லியிருந்தேன். இது பிடி பீரியட் ஆச்சே. ஆமா, இன்னைக்கு எடுத்து முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன். பசங்க யாரும் உன்கிட்ட சொல்ல போல. சொன்னாங்க நான் தான் பரவாயில்லன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் ஸ்டாலின், இருக்கிறது ஒரு பீரியட். ஸ்போர்ட்ஸ் டேக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு. ஒவ்வொரு நாளும் முக்கியம் இல்லையா? படிப்பு பாடமெல்லாம் முக்கியமா தெரியல உனக்கு? அப்போ இது முக்கியம் இல்லையா? படிப்பு தான் முதல்ல முக்கியம். நீ என்ன வான்னு கூப்பிடுறப்போ அப்படி சொல்லவே இல்லையே. அப்படின்னு இல்ல ஸ்டாலின், கோவத்துல பேசாத. உனக்கே தெரியும்ல இதுதான் முக்கியம்னு. அப்புறம் என்ன? இல்ல இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தாச்சுண்டா நாளைக்கு ஃபுல் டே கூட பசங்களை ஃப்ரீ பண்ணிடலாமேன்னு பார்த்தேன். நீ மட்டும் நினைச்சா போதுமா? என்கிட்ட சொல்ல வேண்டாமா? என்னப்பா, என்ன பிரச்சனை? பசங்க சொன்னாங்கல்ல, நீ என்கிட்ட பேசி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. எப்படி பேசுறது? சரி விடு, பசங்க நான் கூட்டிட்டு போறேன். பசங்க படிக்கிற மூட்லயே இல்ல, விடு, அப்புறம் பாத்துக்கலாம். நான் வேணும்னு அவமரியாதை பண்ணணும்லாம் சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல சமீக்தா, பசங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா பண்ணணும் தான், அதுக்காக படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ விளையாட்டை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண பரவாயில்லையா? சச்சின் அப்படி நினைச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் கிடைச்சிருப்பாரா? கமல்ஹாசன் நினைச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு உலக நாயகன் கிடைச்சிருப்பாரா?
நீ விதண்டாவாதான் பேசுற. இல்ல ஸ்டாலின், நான் நிஜத்தை தான் சொல்றேன். கை பாம நீ அப்துல் கலாம் ஆக்க முடியாது. அவன் ஒரு சுஷில் குமாரா வரத்துக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவன் அதுக்கு தானே முதலிடம் தரணும். ஸ்கூல் காலேஜ் முடிச்சாதான் இந்த மாதிரி திறமை இருந்தா அடுத்த லெவலுக்கு போறது ஈஸி. இல்லைண்டா பசங்க இங்கேயே முடங்கிடுவாங்க. அடிப்படையான படிப்பு போதும். அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணட்டும். அப்போதானே அவன் வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். இப்ப என்ன சொல்ல வர? மின்னலையும் டால்டாவையும் நீ சாதாரண ஆட்களா தான் ஆக்க முடியும். என்னாலதான் அவங்கள சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன். வாட்டர் டேங்கையும் கேபியும் உன்னாலதான் உருவாக்க முடியும். அத நீ பண்ணு, ஓகேவா? இப்ப பசங்களை அனுப்ப முடியாது. நீயே உட்கார்ந்து யோசி, உனக்கே தெரியும். அப்புறம் என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்ல வேண்டியதுதான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்காக அதை மாத்தி சொல்லணும்னு ஏதாவது இருக்கா என்ன? கரெக்ட் தான். சரி, நீயே ப்ரொசீட் பண்ணு. தேங்க்ஸ். கோவம் ஒண்ணும் இல்லையே? சேச்சா, எனக்கு தெரியும் நீ அப்படி இல்லைன்னு. இருந்தாலும் சும்மா தான் கேட்டேன். சரி வர்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னடா இன்னும் வீட்டுக்கு போகலையா நீங்க? இல்ல சார். என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஆமா சார். என்ன பேசணும்? என்னாண்டு வாய் தரன்னு சொல்லுங்க. யார் சொல்ற சார் நாங்க கேக்குறது? புரியல. யார் சொல்ற சார் நாங்க கேட்கணும்? நீங்க சொல்றதா இல்ல மிஸ் சொல்றதா? இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத கேள்வி? இல்ல சார், சில சமயம் நீங்க ஒண்ணு சொல்லிட்டு போறீங்க, மிஸ் வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல பாத்துக்கலாம்னு சொல்றாங்க சார். நாங்க யார் சொல்றது சார் கேட்கணும்? சரி, இப்படி ஒரு கேள்வி இது வரைக்கும் வந்ததே இல்லையா? இது புதுசாவில் இருக்கு. உங்களுக்கும் மிஸ்க்கும் சண்டை தானே சார்? டேய், யாரா சொன்னது எனக்கு மிஸ்ஸுக்கு சண்டைண்டு? யாரு சொன்னது? இல்ல சார், நீங்க 2 பேரும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத நாங்க பார்த்தோம் சார். முதல்ல நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நானும் உங்க மிஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்டா, நீங்க எல்லாருமே பயங்கரமா ஒட்டு கேட்டு பழகிருக்கீங்க. சரி சரி, தப்புதான். எங்களுக்குள்ள இருக்க பேர் வந்து கருத்து வேறுபாடுறா. அதுக்கு பேர் சண்டை கிடையாது. ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ணலாம்னு சொல்றேன், அவங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். புரியுதா? அப்ப தமிழையா கூட போட்டீங்களே, அது சண்டை தானே சார்? கோவத்துல தான் சார் நீங்க அவரை அடிச்சீங்க. டேய், ஏடா பிரச்சனை உங்களுக்கு? சார், இங்க யார் வந்தாலும் முதல்ல உங்களுக்கு தான் சார் சப்போர்ட். அப்பதான் சார் சுண்ணாம்பு தலையை மிஸ் எல்லாம். எங்களுக்கு நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, டீச்சர்ஸ்களுக்கு மரியாதை மட்டும் கொடுங்க போதும். சப்போர்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல என்ன நல்ல வைத்தியாரு கெட்ட வைத்தியாருலாம் பிரிச்சு வைக்கிறீங்க? எல்லாமே நம்ம வைத்தியாரு தானே. இங்க பாருங்கடா, வாத்தியாரு கோவப்படுறது கூட உங்க நல்லதுக்கு தாண்டி நினைச்சுக்கோங்க. வாத்தியார்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கு கோவம் வராதான் என்ன? அதுக்காக அவரு தப்பு இவர் சரியில்லை நீங்களே முடிவு பண்ணாதீங்க. இங்க பாருங்கடா, அப்படியே வாத்தியாருக்குள்ள நாங்க சண்டை போட்டாலும் எங்களுக்குள்ள இருக்க விஷயத்த நீங்க மனசுல ஏத்திக்கிற கூடாது. அது எங்களோட போட்டுண்டா. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வாத்தியாரும் சமந்தான். நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதை எல்லா வாத்தியாரும் கொடுக்கணும்ல சார். எங்களை சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு அப்ப நீங்க மட்டும் சண்டை போடலாமா சார்? சாரி சார். டேய், சாரி என்னடா சாரி? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அடுத்த பிள்ளைகிட்ட அன்பா இருக்குன்னு சொல்ற நாங்களே சண்டை போடுறது தப்பு தான். சரிடா, நான் இனிமேல் பார்த்து நடந்துக்கிறேன். நீங்களும் இனிமேல் வாத்தியாருக்குள்ள நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்காம எல்லா வாத்தியார்கிட்டையும் ஒரே மாதிரி இருங்க. சரி சரி, ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். நீங்க மிஸ் சொல்றதையும் கேளுங்க, நான் சொல்றதையும் கேளுங்க. இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்னத்தான் செய்யணும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டா அவங்க சொல்றதே கேளுங்க. போதுமா? சரிங்க சார். போங்க. சார், என்னடா? நிஜமாலே மிஸ் ரொம்ப நல்லவங்க சார். டேய், கூட்டு வந்த என்கிட்ட வா, ஓடுறா.